மொக்கையாக நம்ம வந்து ஆன்சர் பண்ண போகிறோம். லெட் அஸ் see. Letrozole is associated with osteoporosis. Aromatase inhibitor. Oh no, don't judge me please. Letrozole as aromatase inhibitor used in treatment of hormone receptor positive breast cancer in postmenopausal women. A significant adverse effect of letrozole is increased risk of osteoporosis. ஓகே, அதுதான் அந்த பேர் இங்கே கேட்ட மாதிரி இருந்துச்சா? ஓகே, லெட்ரோசோல் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஹெச்ஆர் பாசிட்டிவ் breast கேன்சரில் ஒரு அரோமேட்டஸ் இன்ஹிபிட்டரை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஆனால் அதோட மெயின் சைட் எஃபெக்ட் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ். ரைட். லேடி கேவ் பர்த் டு சைல்டு வித் மல்டிபிள் டிஃபெக்ட்ஸ் ஸ்பைனா பைஃபிடா கிளெஃப்ட் பேலட் காசேட்டிவ் ட்ரக் இஸ். ஓகே, ஸோ இந்த இது காஸ் பண்ணுறது நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ் தானே. ஐசோட்ரெடினைன் வந்து என்ன காஸ் பண்ணும்? ஸ்கின்னில் ஏதோ வருமா, இல்லை ஹார்ட்டில் ஏதோ வருமா தெரில. டாலிடோமைடு வந்து ஃபோக்கோமீலியா வரும். பெனிசிலினைடு ஒன்று வெனேடியா லித்தியம் இல்லை ஐசோட்ரெடினைன் தான். ஹைட் ரேஞ்ச் ஆஃப் கன்ஜெனிட்டல் அனாமலிஸ் கிரேனியோஃபேஷியல். ஓகே, ஹார்ட்டில் வரும். இப்போ ஸ்பைனா பைஃபிடா வந்து ஓகே கிளியரஸ் அனாமலிஸ். கிளெஃப்ட் பேலட் வந்து கிரேனியோஃபேஷியல் அனாமலிஸ். ஓகே, ஐசோட்ரெடினைன் வந்து ஃபேஸ்க்கு தானே மெயினாக போடுறாங்க. ஸோ ஃபேஷியல் அனாமலிஸ் தான் வரும் ஐசோட்ரெடினைனில். இது வருது. ரைட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் ப்ரமோட் ரிலீஸ் ஆஃப் எண்டோஜீனஸ் இன்சுலின். ஓகே, இன்சுலினை வந்து அட்டாக் பண்ணாத ஆட்கள். இந்த பயோக்ளிட்டசோன் வந்து ஆக்சுவலி இந்த தயோசோலிடயோ அதில் வருமா? இதில் யார் வந்து இந்த இன்சுலின் இல்லாமல் வெறும் இதை மட்டும் பண்ணுறவங்க இதுதானா? என்ஹான்சஸ் இன்சுலின் சென்சிட்டிவிட்டி பை ஆக்டிங் ஆன் பிபிஆர் காமா. பிபிஆர் ஆல்ஃபாவில் வந்து இவங்க பண்ணுறவங்க யார்? ஃபைப்ரேட்ஸ். ஓகேவா, அந்த ஃபென் ஃபைப்ரோசில் அந்த மாதிரி ஆட்கள். பிபிஆர் காமாவில் வந்து ஆக்ட் பண்ணுறவங்க வந்து இந்த பயோக்ளிட்டசோன் வித்தவுட் டைரக்ட்லி இன்க்ரீஸிங் இன்சுலின் செக்ரேஷன் ஃப்ரம் பேங்க்ரியாஸ். அது சென்சிட்டிவிட்டியை தான் இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகேவா, இன்சுலினோட ரிசெப்ஷனுக்கு தான் வந்து அது மெயினாக ஹெல்ப் பண்ணுது. ஓகே, அடுத்தது வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் ஆன்டி சூடோமோனல் ஏஜென்ட். ஓகேவா, நான் இப்படி வச்சுக்கலாம், வேணுன்னே தப்பாக ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, this was following is an anti-pseudomonal agent. Pseudomonas. Vancomycin pseudomonas கொடுப்போமா என்ன? ஏன் நான் வந்து கொடுப்போமா இது வருமா அப்படின்னு கேட்குறது எல்லாமே வந்து கரெக்டான ஆன்சராக இருக்குது. வை இப்போ இதுதான் தரவாக படிக்கணுங்கிறது. ஒன்றுமே படிக்காமல் டைரெக்டாக ஆர்ஆரில் மட்டும் கடைசி நேரத்தில் ரிவிஷன் பண்ணால் இப்படி தான். Vancomycin is a glycopeptide antibiotic with bactericidal agent against gram-positive cocci, but not against gram-negative bacteria like Pseudomonas. Oh, not an anti-pseudomonal agent. Okay. Triclacillin, ceftazidime, topiary இவங்க எல்லாருமே வந்து gram-negative bacteriaக்கு against-ஆக ஒர்க் பண்ணுவாங்க. Vancomycin வெறும் பாசிட்டிவ் தான். ஓகேவா, vancomycin வெறும் gram-positive organisms மட்டும் தான் இது பண்ணும். ஓகே, prokinetic drugs with no dopamine antagonism. மெட்டாக்ளோப்ரமைடாக இருக்குமோ? டோம்பெரிடோன் பேர்லேயே இருக்க மாதிரி இருக்கே இல்லையா? மோசாப்ரைடு வந்து ரொம்ப மோசமான ஆள். டோப்பமைனை வந்து டோப்பமைனை பகச்சிக்காமல் போயிடும். டோப்பமைனை வந்து நம்ம ரொம்ப கெட்டதாக தானே இப்போலாம் பார்க்குறோம் ஒரு ட்ரெண்டில். அதனால் வந்து டோப்பமைன் இஸ் கைண்ட் ஆஃப் லைக் பேட் அக்கார்டிங் டு இப்போ இருக்க ட்ரெண்டு. ஸோ அதை பகச்சிக்காத ஒரு ஆள் வந்து மோசமான ஆளா? வியர்டான க்ளூ. நாட் யூஸ்டு ஆன்டாசிட் என்னது? சோடியம் மைகம், அலுமினியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் கார்பனேட், மெக்னீசியம் சல்ஃபேட்.
சிட்டவுட்டின் தானே அந்த நெயிலில் ஏதோ ஒன்று பிரச்சனை வரும், அதை மட்டும் ஞாபகம் இருக்குது. ஸோ வந்து இந்த எது உண்மை, ஃபேஸ் 1ல் வந்து பிளைண்டிங் தேவையில்லை, சேஃப்டி, டாலரபிலிட்டி, ஃபார்மகோ கைனெட்டிக்ஸ், எஸ்டிபி. ஓ, எரித்ரோமைசின் இஸ் என்டைம் இது. ஓகே ஓகே. ஹைலி irritant drugs can be given by. what do you mean by irritant? எதை இரிட்டேட் பண்ணுது அது எனக்கு வந்து புரியல. ரெமி சவுண்ட்ஸ் லைக் ஸ்டேமி, அது ஒரு அக்யூட்டான விஷயம். ஓகேவா. நான் ஸ்பெசிஃபிக் எஸ்ட்ரேசஸ், சைட் எஃபெக்ட் நாசியா, மசில் டிசிலிட்டி, சீஷர்ஸ், டோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இன் எல்டர்லி. ஓகே, டோஸ் வந்து குறைக்கணும் வயசானவங்களுக்கு, மசில் டிசிலிட்டி வரும், சீஷர்ஸ் வரும். நான் பென்சோடையசெபீன் ஆங்ஸியோலைட்டிக் எஸ் தான் இப்போலாம் கொடுக்குறாங்க எல்லா இடத்துலையும். ஜோல்பெடம் இஸ் நான் பென்சோடையசெபீன் ரிசெப்டார் மாடுலேட். Zolpidem is a non-benzodiazepine receptor modulator primarily used in FDA for short-term insomnia. Exhibits anxiolytic properties. இதுவும் அதே மாதிரி அடிக்ஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். ட்ரீட்மெண்ட் ஹைப்பர்டென்ஷன் விச் ஆஃப் த ஃபாலோயிங். ஃபியூரோசைட் வந்து எப்போ ப்ரிஃபர் பண்ணுவீங்க? லூப் டயரட்டிக்ஸை நீங்கள் எப்போ ப்ரிஃபர் பண்ணுவீங்க? ஹைப்பர் டென்ஷனுக்கு தயசைட்ஸ், அதுவே சிஹெச்எஃப்க்கு இவங்க தான். ஏஃபிப் இருக்குது, தைராய்டும் இருக்குது. ஓகேவா. இப்போ தான் நம்ம இதை பற்றி பார்த்தோம். பிரெட்டிலியம் வந்து எதுக்கு பார்த்தோம்? ஏஃபிபுக்கு தான் பார்த்தோமா? ப்ரொப்ரானலால் ஹைப்போதைராய்டிசம் இன்க்ளூடிங் ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் டியூ டு பீட்டா. இல்லை, எனக்கு என்ன புரியலன்னா, இப்போ நான் பிரெட்டிலியம் பார்த்தேன், என்னன்னு பார்த்தேன், பிருந்தான்னு பார்த்தனே. வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன் பார்த்தியா, மாட்டிக்கிட்ட. பிரெட்டிலியம் பி வந்து ஏ பக்கத்தில் இருக்கலாம், ஏடிஎல் நினச்சிட்டோம் பாப்பு. வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன் ஃபார்மகோலாஜிக்கல் டிஃபிப்ரிலேட்டர். ஏடிஎல் வந்து இபுட்டிலேடும் டொஃபிட்டிலேடும் தான். தான் கொஷின்லாம் சால்வ் பண்ணும். ப்ரொப்ரானலால் தைராய்டும் இருக்குது, ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷனும் இருக்குன்னா ப்ரொப்ரானலால். ஓகேவா. ஆன்டாசிட் கூட இன்டர்ஃபியர் பண்ணாதவங்க யார்? ஆன்டிடனே ஒன்று இது தானே இல்லையா? சித்ரோமைசின். டெட்ராசைக்கிள்னு நார்ஃப்ளாக்சிசினோட அப்சார்ப்ஷன் வந்து இது. ஓ ஓகே ஓகே. அசித்ரோமைசின் வந்து ஆன்டாசிட் கூட இன்டர்ஃபியர் பண்ணாதா? நைஸ். ஆப்ளிகேட்ரி ஹைப்போகலிமியா இஸ் சீன் வித் அட்மினிஸ்ட்ரேஷன். பாரு, பொட்டாஷியோட பார்த்தாலே ஆம்போடேசன் போடக்கூடாது. பட்டு கார்பெனிசிலின் இஸ் பீட்டா லாக்டம் ஆன்டிபாடி. தட் மோனோ ஒன்று இருந்துச்சு, எஸ்ட்ரியோனம் ஏழு ஆரம்பிக்கிறது மோனோ. beta lactam antibody that is hypokalemia by acting as an unresorbable anion in the renal tubule. It prevents K plus by being reabsorbed. புரியல எனக்கு. obligatory hypokalemia னா ஓகே, இதை வந்து ரீஅப்சார்ப் பண்ண முடியாத ஒரு ஆளாக இது மாறிக்குது, ரைட்? அப்போது இதை ரீஅப்சார்ப் பண்ணாதனால கே ப்ளஸும் ரீஅப்சார்ப் ஆகலையா? ஓகே. என்னடா இது?
parental palmoid, depolarizing myomuscular blockade, easy. The thyroid drugs எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க, அது படிக்கணும். Works by inhibiting the thyroid peroxidase that catalyze the iodination of tyrosine residues in thyroid. Carbimazole, ஏய் அப்போ இவங்க எல்லாருமே பெரிஃபெரியில் ஆக்ட் பண்ணுறாங்க தான் அர்த்தம். இந்த ப்ரொப்பனலாலாம் கொடுத்தோம் இதுக்கு. ஆமாம், காய்டர் ப்ளஸ் அரித்திமியாவுக்கு ப்ரொப்பனலால் தான் கொடுத்தோம். கரெக்டு. ஸோ இங்கே கார்பிமசோல் வந்து வெறும் சென்டரில் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? தைராய்ட் டிபிஓவில் ஆக்ட் பண்ணுது. அறுபது கொஸ்டின் முடிச்சிட்டோமா அதுக்குள்ளையா? அதானே பார்த்தேன். வாசோ டைலேஷனாலே இந்த சிஜிஎம்பி தான். சிப்ரோஃப்ளாக்சிசின் கூட என்ன கொடுத்தீங்கன்னா சிஎன்எஸ் டாக்ஸிசிட்டி வரும். சிப்ரோ குடிக்கிறப்ப அதான் பேதி போயிட்டுருக்குமா காஃபிலாம் குடிக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்ல மாட்டோம், அப்படி தானே? ஆமாம். ஸோ தியோஃபைலின் தான். இப்போ யாரோட டாக்ஸிட்டி வருது? தியோஃபைலினோட டாக்ஸிட்டி வருது. சீஷர்ஸ் அஜிடேஷன், மோர் ரிஸ்க் ஆஃப் அலர்ஜிக் ரியாக்ஷன் ஆர் ஆல் எக்ஸப்ட். அப்போ லெஸ் ரிஸ்க் எதுக்குன்னு கேட்குறாங்களா? ஓகே, கேட்டவன் என் பேர் தான் கேட்டவன், ஆனால் நல்ல ரிஸ்க் தான். வெரி குட். இதை நம்ம படித்தோம். இதெல்லாம் தப்பு பண்ணக்கூடாது, படித்ததில் தப்பு பண்ணக்கூடாது. பிஎஸ்சி இட் இஸ் ஃபாஸ்ட் ஆக்ஷன், ஷார்ட் ஹாஃப் லைஃப். எவ்வளோ? அடினாசின் 10 less than 10 seconds. ஏவினோட பிளாக் பண்ணிட்டு ரீஎன்ட்ரன்ட் சர்க்கியூட்டை வந்து ஸ்டாப் பண்ணிடுதா? ஓகே. எப்படி ஒன்று டிக்காச்சும் ஒன்று டிக்காவில்? லான்சோப்ரசோல் பிபிஐ. ஓ ஓகே 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 புரிஞ்சிடுச்சு. ட்ரைஹெக்ஸிஃபெனிடில் பார்க்கின்சோன் சொன்னேன்னா நான் போகல. இது என்னது? ரீனல் சிஸ்டம்.